கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கும் ஆதரவு கொடுக்கிறேன், நாளைக்கும் ஆதரவை கொடுப்பேன், 5 ஆண்டு காலமும் ஆதரவை முதல்வருக்கு கொடுப்பேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து 1953ஆம் ஆண்டு அடுத்த 19 ஆண்டுகள் உறுப்பினர். அடுத்த வரையும் சொல்லுங்க. மாற்று குறையாத மன்னவனவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவர் இருப்பார். போற்றி புகழ வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1953ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்தார். 19 ஆண்டுகள் பணியாற்றி புதிய இயக்கம் கண்டு 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1982இல் அரசியலில் பங்கேற்று 9 ஆண்டு காலத்திற்கு பின்னால் முதலமைச்சராக பதவியேற்றார். நம்முடைய முதல்வர் அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் புதிய இயக்கத்தை கண்டு 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மாபெரும் இளைஞர் சக்தியோடு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு மாபெரும் சபையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வைர வரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்றைக்கு பொருத்தமானவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி சென்றவர்கள் ஏராளம். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி செல்பவர்கள் 1000 பேர். ஆனால் அரசியலும் அரசும் ஒருவரை நாடி வந்திருக்கிறது என்றால், ஒருவரை தேடி சென்றிருக்கிறது என்றால் அவர்தான், அப்படிப்பட்ட அவதார தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நேற்றைக்கு ஆதரித்து, இன்றைக்கு ஆதரித்து, நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற என்னுடைய நோக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான். எப்படி வேணாலும் சிரிச்சிட்டு போட்டோம், அது வேற. நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான். நேற்று திருச்சியில 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள் தானாக வந்து சரணடைகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள். திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தானாக முன்வந்து திருச்சியில 364 ரவுடிகள் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார், ஒரு நல்ல தலைவருக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார், எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள் சொன்னது யாரே? திருச்சியில் இருக்கிற ரவுடிகள். இன்றைக்கு 217 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. கஞ்சா வித்தவெல்லாம் எங்க இருக்கானே தெரியல. கள்ளக்கடத்தல் பண்ணவனுக்கு எங்க இருக்கானே தெரியல. முதலமைச்சர் அப்புறம் நீங்க பேசும்போது நானும் சத்தம் போடுவேன். இதே சபையில நீங்க பேசும்போது பல்வேறு தவறுகள் நான் சுட்டி காட்டுவேன். சரியா? நான் ஒரு தனி மனிதன் தான். நீங்க பேசும்போது நடந்த தவறுகளை நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில நிச்சயமா சுட்டி காட்டுவேன். மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான் இருக்கிற இந்த மன்னார்குடி தொகுதியில, மன்னார்குடி தொகுதி மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அந்த மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கிற பகுதி மன்னார்குடி பகுதி. என்னை எதிர்த்து போட்டியிட மிகப்பெரிய உலக கோடீஸ்வரர், அவரை வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். இன்றைக்கு திரு முதலமைச்சர் அவர்கள் ஆதரிக்கிறேன் என்றால் இது சாதாரண நிகழ்வு. அது வேற விஷயம். தனிப்பட்ட முறை யாருக்கு இங்கே பதில் சொல்ல வேண்டாம், சுருக்கமாக உங்கள் கருத்தை சொல்லி முடியுங்கள். எனவே மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை நம்முடைய முதல்வர் அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை, கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை முடித்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கிற உத்தரவை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிவேதா முருகன், அப்புறம் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுவேன். முருகன், நீங்களும் டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர், நீங்களும் சட்டமன்ற அவங்களை மாண்பு உறுப்பினர்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் கருத்தை நிதானமாக வேகமாக சொல்லி முடிங்க. உறுப்பினர் இடையூறு செய்யக்கூடாதுல்ல.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் இன்னொரு உறுப்பினர் பேசும்போது இடையூறு செய்யலாமா? நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது நம்பிக்கை சுருக்கமாக உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க. என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவிக்கிறேன். நேற்றைக்கு தெரிவித்திருக்கிறேன், இன்றைக்கு தெரிவிக்கிறேன், நாளைக்கும் தெரிவிப்பேன். ஆனால் ஒரு உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவரே பேசும்போது நாளைக்கு அவர் பேசும்போது நான் கூடுதலா பேசுவேன். அதற்கு நீங்க ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಮತ ಯಾಚನೆ ನಡೀತಾ ಇರುವಂತದ್ದು. ಸಿಎಂ ವಿಜಯ್ ಅವರು ವಿಶ್ವಾಸ ಮತ ಯಾಚನೆಯನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರ ಬಳಿಕ ಕಾಂಗ್ರೆಸ್ನ 5 ಶಾಸಕರು ಹಾಗೆ ಸಿಪಿಐ, ಸಿಪಿಐಎಂ, ವಿಸಿಕೆ, IUML ನ ತಲಾ 2 ಶಾಸಕರು ತಮ್ಮ ಬೆಂಬಲವನ್ನ ಟಿವಿಕೆ ಸರ್ಕಾರಕ್ಕೆ, ವಿಜಯ್ ನೇತೃತ್ವದ ಟಿವಿಕೆ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಘೋಷಣೆಯನ್ನ ಮಾಡಿರುವಂತದ್ದು. ಅಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ನವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಪರೋಕ್ಷವಾಗಿ ಬಿಜೆಪಿಯ ಆಡಳಿತವನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ತಪ್ಪಿಸುವ ಉದ್ದೇಶದಿಂದಾಗಿ ನಾವು ಟಿವಿಕೆ ಪಕ್ಷಕ್ಕೆ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಟಿವಿಕೆ ಪಕ್ಷ ಜನಮತವನ್ನ ಗಳಿಸಿದೆ, ಅತಿ ದೊಡ್ಡ ಪಕ್ಷವಾಗಿ ಹೊರಹೊಮ್ಮಿದೆ, ಹೆಚ್ಚಿನ ಸೀಟ್ಗಳನ್ನ ಪಡೆದುಕೊಂಡಿದೆ. ಆದರೆ ಬಿಜೆಪಿ ಇಲ್ಲಿ ಪರೋಕ್ಷ ಆಡಳಿತದ ಪ್ರಯತ್ನವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ. ಅದನ್ನ ತಪ್ಪಿಸುವ ಉದ್ದೇಶದಿಂದಾಗಿ ನಾವು ಟಿವಿಕೆಗೆ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಹೇಳಿದ್ದು. ಈಗಾಗಲೇ ವಿಶ್ವಾಸ ಮತದ ಯಾಚನೆಯಲ್ಲಿ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಅದು ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಾಗಿದೆ. ಇನ್ನು ಸಿಪಿಎಂ ಕೂಡ ವಿಜಯ್ ಅವರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಅನ್ನ ಮಾಡಿರುವಂತದ್ದು. ಅದು ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದೆ, ಜನಕ್ಕೆ ಉಪಯೋಗವಾಗುವಂತಹ ಎಲ್ಲಾ ಯೋಜನೆಗಳಿಗೂ ಕೂಡ ನಾವು ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಡ್ತೇವೆ. ಅಗತ್ಯ ಬಿದ್ದಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಗದಂತಹ ಪಾಲಿಸಿಗಳನ್ನ ಏನಾದರೂ ಸರ್ಕಾರ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರೆ, ಅಂತಹ ನೀತಿಗಳನ್ನ ಸರ್ಕಾರ ತರುತ್ತೆ ಅನ್ನೋದಾದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ವಿರೋಧಿಸ್ತೇವೆ. ಈಗ ನಾವು ವಿಜಯ್ ಅವರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಸಿಪಿಎಂ ಕೂಡ ಅಸೆಂಬ್ಲಿಯಲ್ಲಿಯೇ ಹೇಳಿರುವಂತದ್ದು. ಇನ್ನು ವಿಸಿಕೆ ಕೂಡ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದೆ, IUML ಕೂಡ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು. ஒன்றிய அரசு அமைத்து விடக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் கால் பதியக்கூடாது என்ற நோக்கத்துக்காக தாவேகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்ததை சில அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் அரசியல் பிழை செய்து விட்டார்கள் என்று எங்களை சாடினார்கள். ஒரு சில அரசியல் கட்சிகளும் அதே போல ஊடகவியலாளர்களும் சரியான அரசியல் முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது. இல்லை என்றால் எந்த வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் பதியக்கூடாதோ அந்த வகுப்புவாத சக்திகள் குடியரசுத் தலைவர் மூலமாக தமிழ்நாட்டில் கால் பதிய சாதகமாக அது அமைந்துவிடும். அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள் தடுத்திருக்கிறார்கள் என்று எங்களுடைய நிலைப்பாட்டை ஆதரித்தும் பேசியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவேகா அரசு தன்னுடைய கொள்கை எதிரியாக பிஜேபியை அதனுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். தங்களுடைய சமூக நீதி கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியாரையும் காமராஜரையும் அதே போல அம்பேத்கரையும் இன்றைக்கு வேலு நாச்சியாரையும் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் குவித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொன்னார், அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடப்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து, அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் வலிமையாக இருந்தால்தான் இன்றைக்கு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மலைப்பாம்பு விழுங்குவதை போல இன்றைக்கு மாநில கட்சிகளை விழுங்கு கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநில உரிமைகள், சமூக நீதி, அதே போல மத சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. அதை எதிர்த்து மத சார்பின்மையை, மாநில உரிமைகளை, அதே போல சமூக நீதியை நிலைநாட்ட துணிவும் தயக்கமில்லாமல் துணிவோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் எதிர்க்க வேண்டும். அதற்கு ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த 4 நாள் ஆட்சியில் நாடே போட்டும் ஆட்சியாக இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நாடு போடும் ஆட்சியாக இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவளிக்கும் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்.
பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையிலே இன்றைக்கு மிக முக்கியமான நாளான இந்த நாளில் என்னுடைய உரையிலே நேற்றே முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நேற்றே நான் பதிய வைத்திருக்கிறேன். அதே போல முதலமைச்சர் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டியிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அதுபோல உங்களுடைய முதல் அறிவிப்பிலேயே சிங்கப்படை பெண்களை பாதுகாக்கவும், அதே போல மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னதும் மக்களால் வரவேற்கப்பட்டது. அந்த வகையில் முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது. கோவில்கள் மற்றும் பள்ளி வளாகங்கள் அருகில் இருந்த மதுக்கடைகளை முதல் முறையாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னைக்கு மூடியிருக்கோம். அடுத்தது இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது. அதையும் தேமுதிக வரவேற்கிறது. இது எல்லாம் இருப்பினும் முதல்வர் அவர்களே, நீங்கள் அன்றைக்கு பதவியேற்ற அன்றைக்கு சொன்னது உங்களுடைய ஆட்சி வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அதுபோல அரசு குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் என்பதை முதலமைச்சராக நீங்க பதவியேற்றதை அனைவருமே வரவேற்றோம், மக்களும் வரவேற்றனர். நாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில ನ್ಯೂಸ್ ಫಸ್ಟ್ ನಿರ್ಭೀತಿಯಿಂದ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ.